இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து விடுதலையாகிறார். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததைத் தொடர்ந்து 25 லட்சம் ரூபாய்க்கு நபர் பிணை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் விடுதலையாக இருக்கிறார். கூடுதல் கருத்துக்களோடு இணைக்கிறார் பத்திரிகையாளர் திரு குபேந்திரன். சார் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விடுதலையாக இருக்கிறார். ஏற்கனவே ஒரு 6 முறை அவருக்கான அந்த ஜாமீன் என்பது மறுக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 470 நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு ஜாமீனை கொடுத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை சார்? நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஜாமீன் மனுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கிறது. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ என்று எத்தனையோ துறைகள் பாஜக எதிராக ஆளுகிற ஆளுங்கட்சி மீது ஏவி விடுகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கு ஒரு சாதாரண வழக்கு தான். ஆனால் இது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பது இன்னும் தீர்ப்புக்கு பிறகுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வழக்கை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியை விடக்கூடாது என்பதற்கான காரணம் இது முழுக்க அரசியல் நோக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். இதுல இந்த அரசியல் நோக்கம் இருப்பதை யாரும் மறுக்கவே மாட்டார்கள். நான் என்ன சொல்ல, அதிமுக காரர்கள் கூட மறுக்க மாட்டார்கள். ஏனென்றால் இந்த வழக்கு, இந்த பிரச்சனை என்பது அதிமுக ஆட்சிகள் நடந்தது. ஆனால் இந்த வழக்கில் எல்லோரும் தரப்பிலும் செட்டில் செய்யப்படக்கூடிய வழக்கை, அந்த வழக்கில் ஒருவரை பிடித்துக் கொண்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் இந்த வழக்கை முன்னின்று நடத்தினார் என்றால் அது மிக இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த வழக்கை வைத்துக் கொண்டு பாஜக எப்படியாவது ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி உருவாக்கி திமுகவுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசை நடக்கவில்லை. கடைசி வரை உறுதியாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு திமுகவுக்கு ஒரு எழுச்சியான தருணம் தான். காரணம், இவர் எப்போது வெளியே வருவார், அதன் பிறகுதான் உதயநிதிக்கு ஒரு துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கடந்து விட்டது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே நேரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. எனவே இன்னும் ஒரு 4-5 நாட்களில் அக்டோபர் முதல் வாரத்தில் நிச்சயமாக அமைச்சரவை மாற்றம் நடக்கும். அதில் நிச்சயமாக செந்தில் பாலாஜி இடம்பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு குபேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.